ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், இன்னைக்கு டே 1. ஏன்னா பழைய குருடி கதை திரடின்ற மாதிரி மறுபடியும் முதர்ந்து ஆரம்பிக்கிறியே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் நம்மளை ஃபாலோ பண்றதுல அப்பெல்லாம் தோணவே தோணாது. ஆக்சுவலி தலை விவேகம்ல சொல்ற டைலாக் தான், இந்த உலகமே நீ தோத்துட்டன்னு சொன்னாலும் நீயா நம்புற வர நெவர் எவர் கிவ் அப். எஸ், ஆக்சுவலி இங்கே எது தோல்வி ஃபர்ஸ்ட் எது வெற்றி, அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எது வெற்றி? இப்போ இந்த டியூட் வந்து 100 கோடி சக்சஸ்ஃபுல் பிளாக் பஸ்டர்னு போடுறாங்க, அது வெற்றியா? சத்தியமா சொல்லுங்க, நானும் ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன். அப்படி யாராவது டியூட் படத்தை தியேட்டர்ல பார்த்து கொண்டாடினீங்க, அந்த பேரண்ட்ஸ் யாரியா அப்படின்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லதில்லை. ஆனால் 2-3 பேக்கடியில் வந்து கெட்ட திட்டிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ அது வெற்றியா அப்படின்னா அது கிடையாது. நமக்கு நாம ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறது வந்து வெற்றி கிடையாது. அதுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, தியேட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்றது தியேட்டர் ஹவுஸ் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது, கம்பி கட்டுற கதைகள் கூட வச்சுக்கலாம். வேறு வழி இல்லை, இந்த ஹீரோக்கு அடுத்த படம் ஓடணும், லைக் வருது அப்படின்ற காரணங்கள் கூட இருக்கலாம். நான் பார்க்கும்போது தியேட்டரில் வந்து ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. ஓகே, படம் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டரா அப்படின்னா இல்லை. பட் ஆனால் ஆவரேஜாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக ஓகே அப்படின்னு சொல்லலாம். மேபி போட்ட காசு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு அது தேவை கிடையாது. இங்கே எது வெற்றி? அதை தாண்டி வெளியே வர்ற மக்கள் வாயை திறந்து இந்த படம் சூப்பராக இருந்துச்சுப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு எறிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களை பாதிக்கக்கூடாது. அது பாதிக்காமல் ஓகே, அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான், நம்ம பாட்டு நம்ம ரூட்டில் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற என்ன சொல்கிறது, அதாவது பயங்கரமாக கோவம் வரும். இந்த உலகத்தில் என்னை நோக்கி வந்த அத்தனை நெகட்டிவ் கேள்விகளுக்கும் பின்னாடி இருந்த ஒரே பதில் பணம் மட்டும்தான். இப்போ வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு மைக் வச்சிருக்கலாம், நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியோட பண்ணலாம், இன்னும் நல்ல அழகாக பிரைட்டாக ஃபேஸ் வச்சிருக்கலாம், டை அடிச்சுக்கலாம், அந்த முடியல வெள்ளையாக இருக்குது, இப்படி என்ன வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருக்கார்ல, இந்த இங்கே எங்கள் அப்பா, கிட்டத்தட்ட இது எதுலேயுமே பொருந்தாதவர், கடின உழைப்பாளி, பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாப்புல. நைட் 2 மணி வரையும், காலைல 7 மணிக்கு எந்திரிச்சுவார். வெளியூர்லேருந்துலாம் வந்து உட்காந்துருவாங்க அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படிலாம் அதாவது அவர் எந்த இடத்துலையுமே பணம் சம்பாதிக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே நடந்துக்க மாட்டாரு. அதிகபட்சம் 20 ரூபா 30 ரூபா தான். ஆக்சுவலி அக்டோபர் 23, இப்போ போன வாரம் அவர் இறந்த தினம். நான் அதுக்காக பேசணும் அதை நினச்சாலே டக்குன்னு அவர் சண்டை போட்டதை ஞாபகம் வரும். ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் எழுதுனதை எங்கள் அப்பாவை பெருமையாக எழுதுனதை எவனோ போய் சொல்லி உன் பையன் இப்படி இல்லையா கிண்டலாக சொன்னானா எப்படி சொன்னான்னு தெரியல, அது எங்கள் அப்பா ட்ரிகர் ஆகி பயங்கர சண்டை அடிச்சு. அதில் வந்து எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுனால எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். டக்குன்னு டே அப்படின்னு அவர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் அவர் என் கூட இருக்கிறனால தான் நான் இந்த மாதிரி நிலைமையிலையும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக 4 பேர் என்டர்டெயின் பண்ணணும், 4 பேர் நம்மளை பார்த்து நல்ல ஒழுக்கமான நேர்மையான உண்மையான காதலோட அன்போட வாழ்வியலோட இணைந்து இயற்கையோட இணைந்து புனைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தான். ஏன்னா டியூட் படத்தில் பார்த்தோமா, சிரிச்சோமா, என்ஜாய் பண்ணாமல் வெளியே வந்தோமா அப்படின்னா ஓகே. ஆனால் அந்த படத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் நம்மளால் பேச முடியுமா, வாழ முடியுமா? முடியாது. அது ஒரு கன்றாவி. அந்த டேரக்டர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாப்லையா, ஈஸியாக. அதாவது ஆங்கர்ன்னு சொல்கிறாரு, ப்ரூட்டலாக தெரியலையா. அதாவது தன்னை ஒரு பொண்ணு, அதாவது சின்ன வயசுல ஃப்ரெண்டாக பண்ண ஒரு பொண்ணு அப்படி முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தை அந்த இடத்துல பின்னாடி பிட்டு படத்தில் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து கேஷுவலாக பேசுவாங்களாமா. இந்த போராளி படத்தில் ஒரு டைலாக் வரும், அக்கா தங்கச்சிட்ட கூட அசிங்கமாக பேசுவானு, அதில் அவங்களுக்கு அவ்வளோ பெருமை அப்படின்னு. அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து அது சாதாரணமாக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு அப்படி பழக்கம் இல்லை. ஸோ திருப்பி கேட்குறேன், டியூட் படத்தை அப்படி எத்தனை பேர் தான் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுனீங்க, 100 கோடி வெற்றி பிடிச்சி, ஆமாண்ணா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எஸ், டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். தம்பிள்ஸ் இதெல்லாம் எடுக்கணும், இனிமேல் தான் போய் எடுக்கணும் ஜிம்முக்கு போய். ஸோ எப்படி இந்த நாளை சிறப்பாக முடித்து கொண்டோம். எஸ், பைசன் ஒரு அற்புதமான திரைப்படம், அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அது பேசின விஷயம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அந்த நுணுக்கமான அரசியல் இருக்குல்ல, ஒன்ட்ட திறமை இருந்தால் உன் ஜாதி மதம் நிறம் நீ ஏழை வறுமை அதெல்லாம் எங்கேயுமே செல்லுபடியாகுது. எல்லாத்தையும் உடச்சிட்டு எல்லா வேலையும் உடச்சிட்டு எவனுமே வேலி கட்ட முடியாத இடத்துக்கு நீ போய் உட்காரலாம் அப்படின்றதான் பைசன்.
ஆனா அதையுமே நம்ம ஆட்கள் வந்து அமீரும் ரஞ்சித்தும் போட்டு பானையை உடச்சிட்டாங்க. அமீர் என்ன சொல்றாப்புல, எல்லா ஊர்லயுமே இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு, அதை பேசக்கூடாதுன்னு சொல்றது அபத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொருத்தர் வந்து பைசன் ஜாதி படம் நினைச்சிட்டு டியூட்டிக்கு போனவங்களை பூரா பிரதிபலங்களை வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு. அட்டகத்துல ஒரு டைலாக் வரும், அந்த பொண்ணு உன்னை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னா நீ இதை பண்ணு அப்படின்னு. கடைசியில ரஞ்சித் அப்படி பேசுறது அட்டகத்தில் தினேஷ் பேசின தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சிந்திப்பீர் செயல்படுவீர், அதுதான் ராபிட் டாக்ஸோட நோக்கம். ஸோ எது சரி எது தப்பு அப்படின்றத நீங்களே இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன், பை. टाइगर का हुक्म।